திராவிட பேசுறங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம். பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்துக்கிறதுக்காக பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. மேடம் வணக்கங்க மேடம். வணக்கம் மேடம், நீங்க ஒரு திராவிட இயக்க ஆய்வாளர், சிந்தனையாளர். ஜனநாயகன் படம் வெளிவரதுல தடை இருக்கு, மீண்டும் தனி நீதிபதிக்கே அந்த உத்தரவு மீண்டும் விசாரணை பண்ணி தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படம் எப்படி இன்னும் ஒரு மாசம் தள்ளி போகுன்றாங்க. தேர்தலுக்கு பக்கமா வர வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி 2 கோணத்துல பேசிட்டு இருக்காங்க. என்ன உண்மையிலேயே இந்த படம் வெளியே வரதுல என்ன பிரச்சனை தவிர்த்து? ஜனநாயக நாட்டுல ஒரு ஜனநாயகன் படம் வர்றதுக்கு இவ்வளவு அக்க போறாங்க அப்படின்ற மாதிரிதான் நமக்கு சாதாரணமாக பொது புத்தியில தெரியுது. அதுலயும் ஒரு நட்சத்திரம், திரை நட்சத்திரம் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறமா இவ்வளவு ஒரு நெருக்கடி அப்படின்றது அந்த கட்சியை முடக்குவதற்கான வேலை அப்படின்ற மாதிரிதான் பொது சமூகத்துல நமக்கு புரியுது. ஆனா உண்மை என்ன? இந்த தணிக்கை குழு, சென்சார் போர்டு அப்படின்றது இன்னைக்கு நேத்து வந்ததில்லை. எத்தனையோ பழைய காலத்துல பராசக்தி வந்ததே, அப்போல இருந்தே இதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஜனநாயகத்துக்கு மட்டும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஜனநாயகன் அப்படின்றதுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, பராசக்திக்கும் பிரச்சனை இருந்தது. புதுசா வந்த பராசக்திய சொல்றேன். அந்த பராசக்தியில இந்த காட்சிகள் எடுக்கணும், இந்த வசனங்கள் கூடாது, அப்புறம் நீதி பரவட்டம்னு தான் வைக்கணும், தீ பரவட்டம்னு வைக்க கூடாது, இந்த மாதிரி பல்வேறு ஒழுங்குமுறைகளை அவங்க சொல்லி அதையெல்லாம் நீக்கி அந்த காட்சிகளை எல்லாம் மாத்தி அந்த வசனங்களை எல்லாம் குரல் கேட்காம மியூட் பண்ணி இது எல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா தான் வெளியில வந்திருக்கு. இப்படித்தான் பல்வேறு படங்களுக்கும் நம்ம பார்க்கறோம். ஆனா இன்னைக்கு ஜனநாயகனுக்கும் அந்த மாதிரியான ஒரு விதிமுறை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விதிமுறை பின்பற்றப்பட்டதா இல்லையா, இதுதான் இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சர்ச்சை. இந்த பேச்சை பேச மாட்டேங்கிறாங்க. இது பேசுறதுக்கு பதிலா இந்த படத்தை வேணும்ட்டே முடக்குறாங்க. இந்த படம் வெளியில வந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட கட்சியை தொடங்கி இருக்கக்கூடிய அந்த நபருக்கு மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு கூடிடும் அப்படின்லாம் ஒரு பொய் பிரச்சாரத்தை முன்னெடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன நடந்தது அப்படின்னு கேட்டா, ஜனவரி முதல் வாரத்துல வெளியாகக்கூடிய இந்த படத்துக்கு டிசம்பர் கடைசி வாரத்துல அந்த தணிக்கை குழுவுக்கு போகுது. அப்பதான் போகுதே அது. அப்போ தணிக்கை குழுவுல போகுது அப்படின்னா அதுக்குன்னு சில கால வரையறை இருக்கு இல்லையா? ஏன்னா ஒரு 10 பேர் கூடி இருந்து அதை பார்க்கணும் அப்படின்னா அந்த 10 பேருக்கும் அந்த நாள் ஓய்வா இருக்கா, அவங்களால அந்த படத்தை பார்க்கறதுக்கான நேரம் இருக்கா அப்படின்றது இவ்வளோ சிக்கல் இருக்கு. அதை பத்தி எல்லாம் கவலையப்படாம இன்னைக்கு நான் கொடுத்துருக்கேன், இன்னைக்கு நீங்க பார்த்தே ஆகணும். பார்த்த உடனே அதுக்கு ஒப்புதலும் கொடுக்கணும் அப்படின்றது கழுத்து மேல கத்தி வைக்கக்கூடிய கதை தான். சரி, நடக்கட்டும். அதே மாதிரி பார்த்துட்டாங்க. பார்த்ததுக்கு அப்புறமா சொல்றாங்க இதுல இந்த காட்சிகள் நீக்கணும், இராணுவத்தை இழிவுபடுத்துவதாக காட்சிகள் இருக்கு, அதனுடைய சின்னங்கள் இழிவுபடுத்தப்படுவதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையை கொடுக்குறாங்க. அப்படி பரிந்துரையை கொடுத்தா பொதுவாக எல்லா படங்களும் என்ன நடைமுறையை பின்பற்றும் அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அதுக்கு சரி பண்ணி கொடுக்கும். இல்ல அது உண்மையிலேயே அந்த படத்துக்கு தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அதற்கான காரணங்களை எடுத்து வைக்கும். அந்த காரணத்தை தணிக்கை குழு ஏற்றுக்கொண்டால் அது இடம்பெறும், ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இடம்பெறாது. இதுதான் நடைமுறை. ஆனா இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதை பத்தி எல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லைங்க, எங்க ஆளு கட்சி தொடங்கிட்டாங்க, எங்க ஆளை பேசுறாரு அப்படின்னு சொன்னா கோடி கோடியா பாக்குறாங்க, கோடி கோடியா குவிறாங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு நாங்க நீதித்துறையில பாத்துக்கிறோம் அப்படின்னு நேரா நீதிமன்றத்துக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ தணிக்கை குழு என்ன பண்ணுது, நீ நீதிமன்றத்துல பாத்துக்கிறேன் அப்படின்னா நீ நீதிமன்றத்திலேயே பாத்துக்கோ, எதுக்கு இங்க வர அப்படின்ற மாதிரி அதுவும் அமைதியா இருந்துச்சு. இப்போ இந்த சூழல்ல நீதிமன்றத்துக்கு நம்ம நீதியை தேடி போறோம் அப்படின்னா நீதி உடனடியாக கிடைக்கலாம், கொஞ்சம் காலதாமதமும் எடுக்கலாம். ஏன்னா அந்த விசாரிப்பு அப்படின்றது ஒண்ணு இருக்கு, அப்புறம் சில ஆவணங்களை பார்க்க வேண்டியது அப்படின்னு இருக்கு, நீதித்துறை அந்த படத்தை பார்த்தாகணும், அதுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை எல்லாம் தீர்த்தாகணும். இப்படி ஒரு பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ், நடைமுறை சிக்கல்கள் இருக்கு. இந்த சூழல்ல வேணும்ட்டே இதை தாமதப்படுத்திட்டாங்க. இந்த தாமதப்படுத்துவதற்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஆட்சி தான் காரணம் அப்படின்னு ஒரு அறிவாளி பேசுறான்னா அந்த அறிவாளியை நம்ம என்ன பண்ணணும்னா, பழைய காலத்துல எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க, என்னன்னா ராஜாஜி அவர்களுடைய மூளையை கொண்டு போய் லண்டன் மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு உடம்பெல்லாம் மூளை அப்படின்வாங்க. நான் கூட
சரி இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தான் நம்பி இருந்தேன். அப்போ லண்டன் மியூசியத்துக்கு போனா நம்ம கண்டிப்பா ராஜாஜி அவர்களுடைய மூளையை பார்க்காம வரக்கூடாது அப்படின்னு கூட நான் முடிவெடுத்திருந்தேன். அப்புறமா சொல்றாங்க அந்த மாதிரி ஒண்ணு நடக்கவே இல்லைங்க, இது கடல்லயே இல்லையா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆனா இது வாய் வார்த்தையாக எப்படி பரவுச்சோ அந்த மாதிரி இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜனநாயகன் படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்காததற்கு யார் காரணம்? ஒரே காரணம், திமுக. அதுல தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் அந்த போட்டியே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியில என்ன ஆயிடுச்சுன்னா இதற்கு காரணம் திமுக. அப்போ திமுகவினுடைய, அதாவது மாநில அரசினுடைய எல்லைக்கு உட்பட்ட அதிகார வரம்புக்கு உட்பட்டு தான் தணிக்கை குழு வேலை செய்யுது அப்படின்னு நான் ஒரு சாமானியன நான் அப்படி புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா தான் உள்ள போய் பார்த்தா தெரியுது தணிக்கை குழுக்கும் மாநில அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எப்படி சாகித்ய அகாடமி விருதுகளுக்கும் மாநில அரசுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையோ, அது ஒன்றிய அரசினுடைய அந்த கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கக்கூடியதாக இருக்கிறதுனால மாநிலத்தை, தமிழ்நாட்டை சார்ந்தவர்களுக்கான அந்த பரிசு, அந்த விருது என்பது தள்ளி போகின்றது. அவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு நெறிமுறையோட ஒரு அடம் பிடிச்சது போல இருக்கு அப்படின்றத புரிஞ்சுட்டுதான் இன்னைக்கு முதல்வர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதற்கு இணையான, அதை விட காத்திரமான ஒரு விருதை, செம்மொழியான ஒரு விருதை அறிவிச்சிருக்கிறார்னு பாக்குறோம். அப்போ இது கூட புரியாம தணிக்கை குழு ஒன்றிய அரசினுடைய அதிகார வரம்புக்குள் தான் இருக்கு, அது சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய இப்படி கம்பேர் பண்றாங்க. இப்ப பராசக்திக்கு தடை இருந்தது, ஆனா பராசக்தி வந்துருச்சு. அது உதயநிதியோட பையன், சின்ன பையன் எடுத்த படம், அது வெளியில வந்துருச்சு. ஆனா ஜனநாயகன் வரல. அப்போ யாருக்கு பி டீமா இருக்காங்க, எதனால வரலன்னு பாருங்க என்று சொல்லி அர்ஜுன் யாதவ் சொல்றாரு. சரி, அதைத்தான் நான் மறுபடியும் சொல்ல வரேன். அப்போ இந்த தணிக்கை குழு, சென்சார் போர்டு அப்படின்றது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. மாநில அரசு பிஜேபியை பத்தியே ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கிறதுக்கு என்ன காரணமா இருக்கு? எப்படிங்க சொல்ல முடியும்? முதுகு தாங்குமாங்க? கரூர்ல 41 பேர் இறந்துட்டாங்க, கொல்லப்பட்டார்கள் தான் சொல்லணும். அந்த இடத்துக்கே நின்னு அதை நேருக்கு நேராக எதிர்கொள்ள முடியாத திராணியற்ற, தைரியமற்ற ஒருவர் எப்படிங்க நீங்க பாஜக அப்படின்னு உங்க வாயில இருந்து உதிர்ந்துடுமா அந்த முத்து? அது கண்டிப்பா நடக்கவே நடக்காது. தனக்காகவும் பேச முடியாத ஒருவன், தன்னுடைய படத்திற்காகவும் பேச முடியாத ஒருவன், தன்னுடைய படத்திற்கு இத்தனை பேர் பணத்தை கொட்டி சீரழிகிறாங்களே அவர்களுக்காகவும் பேச முடியாத ஒருவர் எப்படிங்க ஒரு தலைவனாக வர முடியும் அப்படின்றது இதுவரைக்கும் எனக்கு புரியல. ஆனா மறுபடியும் தப்பான ஒரு நரேட்டிவை செட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதுக்கு காரணம் பராசக்திய ஆளும் கட்சியில இருக்கக்கூடிய, குடும்பத்துல இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க அதுல சம்பந்தப்பட்டிருக்காங்க, அதனால வெளியில வந்துருச்சு அப்படின்னு பேசுறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். ஏன்னா மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தணிக்கை குழு இல்லை. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாநில அரசினுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு இல்லை. இந்த சூழல்ல இவங்க மறுபடியும் இப்படி ஒரு பொய்யான பிம்பத்தை தான் கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சிம்பத்தி கிரியேட் பண்றாங்களா? ஒண்ணு படம் வரலனாக்க தயாரிப்பாளர் சைடு நஷ்டம் வரும். இன்னொன்னு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்களா? தாவேக்கு மேல ஒரு சிம்பத்தி வரணும், அது அந்த சிம்பத்தி திமுகவுக்கு எதிராக போகுமா அப்படின்ற மாதிரி கிரியேட் பண்றாங்களா? உண்மையிலேயே அங்க சிம்பத்தி அப்படின்றது யாருக்கு தெரியுமா தேவைப்படுது? எவ்வளவு கோடியா கொட்டி தயாரிப்பு பண்ணி இருக்கிறாங்க இல்லையா, அவங்க நிலைமையை யோசிச்சு பாருங்க. பாவம், அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களினுடைய தாலிகளை எல்லாம் அடகு வச்சுட்டு வந்தாங்களா என்னன்றது நமக்கு தெரியல. அடுத்ததாக இந்த படத்தை பணம் கொடுத்து எடுத்திருக்கிறாங்க இல்லையா, ஓடிடி நிறுவனம் ஆகட்டும் அல்லது தியேட்டர் திரையரங்குகள் ஆகட்டும், அவங்கள பார்த்தாதான் இன்னைக்கு நமக்கு பாவமா இருக்கு. இதை தாண்டி இன்னொரு கூட்டம் இருக்குங்க. அந்த கூட்டத்தை எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அந்த கூட்டத்துக்கு காலையில ஒரு நாளைக்கான உணவே சரியா கிடைக்குமான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு ரசிக கூட்டம். அந்த ரசிக கூட்டம் 100 ரூபாய் டிக்கெட்டை கூட 1000 ரூபாய் 5000 ரூபாய் அப்படியெல்லாம் வாங்குவதற்கு தயாரா இருக்கு. அந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கக்கூடிய அந்த ரசிக கூட்டத்தை தான் இன்னைக்கு பார்க்கும்பொழுது நமக்கு ரொம்ப இது சிம்பத்தி அவங்க மேலதான் நமக்கு பச்சாதாபம், பரிவு அப்படின்றது அதிகமா இருக்கு. ஏன்னா இவர்தான் சொல்றாரு, மூச்சுக்கு 300 தடவை சொல்றாரு, என்ன நான் சம்பாதிச்சிட்டேன், எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் அரசியலுக்கு வந்தா சம்பாதிக்க போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் சம்பாதிச்ச இவரை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஆனா அடுத்த வேளை உணவுக்கு கூட கஷ்டப்படக்கூடிய அந்த ரசிகர்களினுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க.
தயாரிப்பாளர்களுடைய நிலைமையை யோசிச்சு பாருங்க. திரையரங்கு உரிமையாளர்கள், அடுத்தது ஓடிடி உரிமையாளர்கள், இவங்களை பத்தி எல்லாம் நினைச்சு பாருங்க. அத பத்தி எல்லாம் கவலையே படாம உண்மையிலேயே இவர் அடுத்த படம் நடிக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தா இந்த மாதிரி எல்லாம் செய்வாரா? இவர் அடுத்ததா படம் நடிக்கதான் வரப்போறாரு அப்படின்றது வேற கதை. படம் நடிக்கல அப்படின்ட்டாரு, இப்ப இறுதி படம்ட்டாரு. ஆனா இப்ப இப்பதான் பண்ணாருன்றீங்களா? இவராலதான் இந்த இது நடந்ததுங்களா? என்ன இல்ல, நான் விஜயாலதான் இந்த படம் இப்ப ரிலீஸ் ஆகாம தடுக்கப்படுகிறதுன்னு சொல்றீங்களா? நிச்சயமாங்க, நிச்சயமா அதுதான். இதுக்கு முன்னாடி தணிக்கை குழு என்ன சொல்லுதோ அதை பின்பற்றி இருக்காங்க. இந்த படத்துல மட்டும்தான் தணிக்கை குழு சொல்றத நாங்க பின்பற்ற மாட்டோம், நாங்க கெத்து, நாங்க யாருக்கும் அடிபணிய மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க. நீதிமன்றத்துக்கு போனா நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதை கேட்டுதானே காரணம். நீதிமன்றத்துக்கு விசாரிப்பதற்கு ஒரு கால அவகாசம் தேவை, அந்த படத்தை பார்ப்பதற்கு அதற்கு ஒரு கால அவகாசம் தேவை. அதனால வேணும்ட்டே தன்னுடைய தயாரிப்பாளர்களையும் இந்த திரையரங்க அதிகாரிகளையும் சிக்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். தன்னுடைய ரசிகர்களை, இன்னும் கேட்டா இதை நம்ம சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்ல வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுறாங்க. இன்னும் கேட்டா எத்தனை ரசிகர்கள் இவருடைய படம் வந்தா தான் அதை பார்த்துட்டுதான் நான் மறுவேளையே செய்வேன் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க இருக்காங்களா இல்லையா? ஒரு அம்மாங்க நல்லா அழகா இருக்கு, அந்த அம்மா நல்ல முடி வச்சிருக்கு, அந்த முடி வச்சுட்டு என்ன பண்ணுது, நான் கடவுளுக்கு காணிக்கை கொடுக்குறேன். எதுக்குங்க? பிள்ளைக்கு உடம்பு சரியில்லையா? இல்ல கணவருக்கு நல்ல உத்தியோகம் வேணும்னு முடி இறக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா, இல்ல ஜனநாயகன் படம் வெளியில வரணும், அதுக்காக நான் என்னுடைய முடிய காணிக்கை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணிய நம்ம பார்த்தோம். எவ்வளவு வருத்தமா இருக்குல்லங்க. ஏதோ முடி இன்னைக்கு நம்ம வழிச்சோம் அப்படின்னு சொன்னா நாளைக்கு வளர்ந்துரும், வேற ஏதாவது ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா நம்ம என்னங்க பண்றது? அப்போ அவர்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நான் கெத்து தெரியுமா, நான் மாசு தெரியுமா அப்படின்னு சொல்றது ஒரு தலைவனுக்கான அழகா. புலி கூட இருக்கு பாருங்களேன், அது பதுங்கும் என்னன்னா பாயறதுக்கு. உங்களுக்கு அதற்காவது ஒரு இது இருக்கா, திராணி இருக்கா? உங்களால இதை பற்றி எல்லாம் வெளிப்படையாக பேச முடியுதா? நான் என்ன கேக்குறேன், சிபிஐ உங்களை விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தது, உள்ள என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்லணும்ல. இது சிபிஐ விசாரணைக்குள்ள என்ன நடந்தது அப்படின்றத அவர்கள் சொல்லாமல் ஒழிய நமக்கு தெரியாது. நம்ம உள்ள கேமரா வச்செல்லாம் நம்ம பார்க்க முடியாது. அது ரொம்ப கட்டுப்பாடுடன் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். உங்களை நம்பி இத்தனை பேர் கூடி இருக்கிறாங்களே, அந்த ரசிகர்களுக்காவது அந்த தொண்டர்களுக்காவது உள்ள என்ன நடந்தது, அடுத்தது இது என்ன செயல்பாடு, என்ன அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்க போகுது அப்படின்றத அவங்களுக்கு சொல்லணுமா சொல்லக்கூடாது? ஒரு குறைந்தபட்ச மனிதாபிமானம் இல்ல, ஒரு குறைந்தபட்ச நன்றி உணர்ச்சி இல்ல. நீங்க எல்லாம் எப்படிங்க தலைவன்னு சொல்லிக்கிறீங்க? இதுக்கு வேற இதை பார்த்து பச்சாதாபம் வேற ஏற்படும் அப்படின்னு கேட்டா நிச்சயமா பச்சாதாபம் ஏற்படாது, நிச்சயமாக ஒரு பெரும் வெறுப்பு தான் ஏற்படும். கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி இதுல பிஜேபிக்கு எந்த ஒரு பிளேவும் இல்லையா? அதுல பிஜேபிக்கு அந்த பிளே பண்ணதே சிபிஐ அப்படின்ற ஒரு விஷயத்தை பிளே பண்ணதே பிஜேபி தானங்க. எப்படி அப்பாவியாவே இப்படி ஒரு கேள்வியை வைக்கிறீங்கன்னே தெரியல. நீங்க இந்த படத்தை இவங்க டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்கக்கூடியத கொடுக்காததுனாலதான் சர்டிபிகேட் பண்ணல சென்ட்ரல் போர்டு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ இதுல பிஜேபியோட ரோல் எதுவும் இல்லையா அப்படின்ட்டு தான் நான் கேட்கிறேன். இப்போ பிஜேபியோட ரோல் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு முடிவெடுத்துக்கலாம். ஒண்ணுமே இல்ல அப்படின்னா இந்நேரம் சரியா பொங்கல் நேரத்துல ஜனநாயகன் வெளியிடக்கூடிய அந்த நேரத்துல விசாரணை நடந்திருக்காது. விசாரணை ஏன் நடக்குது? நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்கன்னா, நீங்க எந்த மாநிலத்தை எடுத்துக்கிட்டாலும் யார் பாஜகவுக்கு எதிர்நிலையில இருந்து களமாடுறாங்களோ அவங்க வீட்டுக்கு ரெய்டு வரும், இல்ல அந்த நபர் சிறைக்குள்ள போயிடுவாங்க. ஒரு தேர்தலை நியாயமாக எதிர்கொள்ள முடியாத இந்த கட்சி தான் என்ன பண்ணுதுன்னா, எதிர்கட்சிகளை சிறைக்குள்ள அனுப்புது, இல்ல அவங்க வீட்டுக்கு இடி ரெய்டு அனுப்புது. அந்த நபர்கள் இவங்க கட்சிக்குள்ளேயே சேர்றாங்க. இதைத்தான் நம்ம பாக்குறோம் இல்லையா? அதனுடைய இன்னொரு வடிவம் தான் இன்னைக்கு தணிக்கை குழு. இந்த தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஒரு ட்வீட்டே போட்டாரு, இதுவரைக்கும் தேர்தல் ஆணையம், இடி இதெல்லாம் தான் பாஜக கட்சியினுடைய கூட்டணியா இருந்ததுன்னு நினைச்சோம். ஆனா இப்ப பார்த்தா தணிக்கை குழுவும் அப்படிதான் மாறி போயிடுச்சோ அப்படின்ற வகையிலேயே ஒரு ட்வீட் போடுறத நம்ம பாக்குறோம் இல்லையா? அதனால இதுக்குள்ள என்ன இருக்கு? ஆரம்பத்துல பாஜக நல்லதுங்க, அது என்ன பண்ணுச்சுன்னா திமுக ஓட்டுகளை எல்லாம் பிரிக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இறக்கி விட்டுச்சு. இறக்கி விட்டதுக்கு அப்புறமா
பாஜகவுக்கே ஒரு மயக்கம் ஏற்பட்டுடுச்சு. என்ன, அடடா இவ்வளவு பேர் குவியறாங்களே, ஒருவேளை இந்த ஜனநாயகத்தினுடைய கதாநாயகனுக்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு இப்ப என்ன பண்ணிடுச்சுன்னா, எப்படியாவது அவரை நம்முடைய கட்சிக்குள்ள கொண்டு வரணும். அவரை அனுப்பும் பொழுது எங்களையும் விமர்சனம் பண்ணுங்க, நாங்களும் பாஜகவும் உங்களுக்கு எதிரி, கொள்கை எதிரி, கோட்பாடு எதிரி அப்படின்லாம் நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எந்த இடத்துல நிக்குது அப்படின்னா, எங்க கட்சிக்குள்ள கூட்டணிக்கு வந்துருங்க. அதாவது என்டிஏ கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க அப்படின்னா எப்பவும் போல ஒரு வாஷிங் மிஷின் இருக்குங்க. அந்த வாஷிங் மிஷினுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா எப்பவும் வேலை பார்த்துட்டே இருக்கும். யாரா இருந்தாலும் அந்த வாஷிங் மிஷின் உள்ள இறங்கணும், வேகமா சுத்தமாவாங்க, வெளியில வந்துடுவாங்க. வெளியில வந்த உடனே பாஜக வாழ்க அப்படின்ட்டுவாங்க. அந்த இடத்துக்கு தான் விஜய் அவர்களை நகர்த்தி கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான வேலையைத்தான் இன்னைக்கு பாஜக சிபிஐ மூலமாகவும் தணிக்கை குழு மூலமாகவும் செய்கின்றதே தவிர இதுல வேற எதுவுமே சொல்லியிருக்காரு. நாங்கெல்லாம் பயப்படுற ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. நேற்று செங்கோட்டையன் பேட்டி கொடுக்கும்போது கூட எங்க கூட கூட்டணி வைக்க விடாம நாங்க யார் கூட பேச போறோமோ அவங்கள தூக்கிட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. அதுக்கு என்ன கோணம், என்ன அர்த்தத்துல அப்படி பேசுறாங்க? இப்ப நீங்க பிஜேபி இப்படி பண்ணுதுன்றீங்க, இவங்களும் பிஜேபி மேல சொல்றாங்க, அது எப்படி? பிஜேபி மேல, அதாவது பாஜகவின் மீது வலுவான குற்றச்சாட்டை வைக்கிறாங்களா? அதுலயும் பாவம் செங்கோட்டையன் அவர்கள் நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். எடப்பாடி அவர்களை தலைமை ஏற்க முடியாத ஒரு நபர், அரசியல்லாம் என்னன்னே தெரியாதுங்க, அரசியல்லாம் கிலோ எவ்வளவுங்க, எங்கங்க விக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நடிகர் விஜய் அவர்களை தலைமையா ஏற்கிறதுன்றது இருக்கு பாருங்களேன். அதுவே பாஜகவினர் கொடுத்த நெருக்கடி தான். அவர் இங்க இருந்து செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு போறாரு, பேசுறாரு, கொஞ்ச நாள்ல தாவேகா பக்கம் போறாரு அப்படின்னாலே இதுவே அவர்கள் கொடுத்த மூவ் தான். இதுக்கு நடுவுல தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரியே சின்னம் அலர்ட் ஆயிருக்கு பாருங்க. அந்த சின்னம் இருக்கு பாருங்களேன், விசில் அப்படின்னு, அத தமிழ்ல சொல்லி பண்ணக்கூடிய இருக்கே, அது எப்படி நான் என் வாழ்க்கை சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. அத சொல்ல போய் தவறுதலா ஏதாவது ஆயிடுமோ அப்படின்றதால இப்ப நான் சொல்லலைங்க. அந்த விசில கொடுத்து தாவேகாவினருக்கு பாஜக நெருக்கடி கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு இடத்த கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ நான் அடிக்கிற மாதிரியும் அடிப்பேன், நீ அழுவுற மாதிரியும் அழுதுக்கோ, அதனால நீ என்ன விமர்சனம் பண்ற மாதிரியும் பண்ணிக்கோ. இப்ப இவ்வளவு பாஜக விமர்சனம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அதிமுகவை ரொம்ப நாளா விமர்சனம் பண்ணல, இப்போ அது ஊழல் கட்சி அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாரு. அது ஊழல் கட்சி அப்படின்னா அங்க இருந்து வந்த செங்கோட்டையன் யாரு, புனிதரா இல்ல அதிமுகவுல புனிதரா எப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல அங்க இருந்து வந்த உடனே புனிதர் ஆயிட்டாரா? இதுக்கெல்லாம் விளக்கம் அவர் தான் கொடுக்கணும். இப்ப ஏன் அதிமுகவை இவர் விமர்சனம் செய்கிறார் அப்படின்னா, அந்த பேரம் படியல. இவங்க என்னமோ சொன்னாங்க இல்லையா, நாங்க ஆட்சியில பங்கு கொடுக்கிறோம், அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறோம் அப்படின்னா எத்தனை பேர் இந்நேரம் நீ நான் போட்டி போட்டு அந்த வாசல்ல வரிசை கட்டி நின்று இருக்கணும். ஒருத்தர் உண்டா? ஒரு கட்சி உண்டா? யாருமே கிடையாது. எல்லாரையும் நிர்பந்தத்தின் பெயர்ல தான் அங்க கொண்டு சேர்க்க வேண்டியதா இருக்கு. இதுதான் இங்க இருக்கக்கூடிய சூழல். அதனால இவங்க பேசக்கூடிய பாஜக எதிர்ப்பு அப்படின்றதோ, அடுத்தது இவங்க சொல்லக்கூடிய அந்த ஊழல் அப்படின்றதோ, திமுகவுக்கு மாற்றாக நாங்க தான் வந்திருக்கிறோம் அப்படின்றதோ எல்லாமே தண்ணி மேல எழுதி வச்ச எழுத்து தானே தவிர அதுல எந்த விதமான ஸ்திரத்தன்மையும் உறுதியும் கிடையாது. அதனால தேர்தலுக்கு அப்புறமா இந்த கட்சி இருக்கிறது அப்படின்றதே பேர் அதிசயம் தான். அதனால அப்படி ஒரு அதிசயம் நடக்காது. சரிங்க மேடம். இப்ப நீங்க சொல்றதுல இருந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னாக்கா, பிஜேபியும் நடிகரும் சேர்ந்து வச்சு பிளே பண்றாங்க, திட்டமிடுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோர்வை வருது, பாயிண்ட்ஸ் வருது. அப்படிதானுங்க மேடம்? ஆமா, நிச்சயமா. ஏன்னா இவரை அதுக்காக தான் இறக்கி விடப்பட்டிருக்காங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அது கால் இல்லாம ஒரு பேய் மாதிரி அலையுது. ஏதாவது ஒரு தோல் கிடைச்சதுன்னா ஒரு உப்பு மூட்டை ஏறிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு. அதற்கான நபர்கள் யார் 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 யாருன்னு பார்த்தா, ஆனா பாஜகவுக்கு ஒரு துரதிருஷ்டமான ஒரு தாக்குதல் உண்டு. என்னன்னா, யார்கிட்ட போறாங்களோ அவங்களே அழிச்சு போட்டுரும். அப்ப அவங்களே அழிச்சு போட்டா இதுக்கு மறுபடியும் எப்படி அந்த இடத்துல தங்க முடியும் அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இல்லை. அதுக்காக என்ன பண்ணுதுன்னா, ஒவ்வொரு நபரை புதுசு புதுசா உருவாக்கிட்டே இருக்கு. அதற்கு ஏற்ற நபராக, செல்வாக்கு மிக்கவராக,
மக்களினுடைய ஏகோபித்த வரவேற்பை பெற்றவராக விஜய் இன்னைக்கு மாறி இருக்கிறார். அதனால அவர் மேல சவாரி பண்றதுக்காக இதுக்கு முன்னாடி நடிகர் அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இருந்தார் இல்லையா, அவர் பாவம் கடைசியில ஐயா எனக்கு இதுக்கெல்லாம் உடல் ஒத்துழைக்காது பாவங்க என்னால முடியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுப்பு கடிதம் கொடுத்த இடத்தையெல்லாம் நம்ம பாக்குறோம். அவரு அந்த திரைத்துறையில எப்படி ஆட்சி பண்றாருங்க, எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டாருங்க, அவரையே மண்டி போடுற அளவுக்கு பாஜக வச்சிருச்சு அப்படின்னா நடிகர் விஜய் அவர்கள்லாம் ஏமாத்திரம்னு எனக்கு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் எத்தனை நாளையில ஜனநாயகன் வெளி வருமா வராதா அல்லது தேர்தலுக்கு பிறகுதான் வருமா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. தேர்தலுக்கு பிறகுதான் போ, அது வரைக்கும் அப்புறம் சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்குவாங்க. இதுல எல்லாம் சிம்பத்தியே வராது. ஏன்னா பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளரும் திரையரங்கு உரிமையாளர்களும் வெளியில பேச தொடங்கினால் அப்போ தெரியும் உங்களுக்கு. சரிங்கண்ணா, நன்றி நன்றி, வணக்கம்.